எனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை ஸ்கூல் மேடல பேசும்போது ஸ்கூலோட நிர்வாகம் வந்து மைக் ஆஃப் பண்றாங்க அப்படின்னா பாடசாலை அப்படின்ற ஒரு இடத்துலயே பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. பட் சரித்மா அப்படிங்கிற இந்த மாணவி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொசைட்டிக்கு சொல்லி இருக்காங்க. கம்பக மாவட்டத்துல ரொம்பவே பிரபலமான ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்யாலயத்துல படிக்கிற இந்த மாணவி தன்னோட ஸ்கூலுக்காகவும் நாட்டுக்காகவும் பல போட்டிகளை வெற்றி பெற்ற திறமையான மாணவி. ஸ்கூலோட நிர்வாகம் நடத்தின ஒரு அவார்ட் செரமனில முக்கியமான இந்த ஒரு அவார்டை பெற தகுதியானவ சரித்மா தான். இந்த அவார்ட் இந்த வருஷத்துல உனக்கு சொந்தமானது, நீ தான் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி இருந்தனால அந்த நிகழ்வுக்கான ரிகர்சல் பண்ணப்போ என்னால வர முடியாது, ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டைரக்டா அவார்ட் செரமனிக்கே வரேன் அப்படின்னு சொல்லி சரித்மா பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால சரித்மாக்கு கொடுக்க இருந்த இந்த அவார்டை ரிகர்சலுக்கு வரல அப்படின்ற காரணத்தினால இன்னும் ஒரு மாணவிக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்த சரித்மா தன்னோட ஸ்கூல் நிர்வாகம் முன்னாடி மீடியாஸ் முன்னாடி தனக்கு நடந்த அநியாயத்தை சொன்னப்போ ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து மைக் ஆஃப் பண்றாங்க. பட் ஸ்டேஜ்ல இருந்து முன்னாடி வந்த சரித்மா தனக்கு நடந்த அநியாயத்தை கத்தி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது இந்த அவார்ட் கிடையாது. என்னோட ஸ்கூல் கரியர்ல இந்த மாதிரி எத்தனையோ அவார்ட்ஸ் வின் பண்ண அந்த மாணவி பேச காரணம் இந்த ஒரு அநியாயம் வேற யாருக்கும் நடக்க கூடாது, இந்த மாதிரி அநியாயங்களும் ஸ்கூல்ல நடக்குது அப்படிங்கறத சொல்லதான் சரித்மா அப்படிங்கிற இந்த மாணவி பேசியதுனால அவங்களுக்கு நடந்த அநியாயம் மீடியாஸ் மூலியமா மக்களுக்கு தெரியும். பட் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எத்தனையோ ஸ்கூல்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்படிங்கறத திங்க் பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவோட 14ஆம் உறுப்புடை சட்டத்தின்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஒரு விஷயம் மீடியாஸ் மூலியமா கல்வி அமைச்சுல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸ்ரீலங்காவோட பிரஜையான இந்த மாணவியோட பேச்சுரிமையை தடுக்க பார்த்த அந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலோட நிர்வாகம் பிரின்சிபல்னு சொல்லி எல்லாருக்குமே சரியான தண்டனை கிடைக்கணும்.